வணக்கம் நண்பர்களே. இன்றையோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தான் ஒரு சிறு குறிப்பை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். ஸோ 1730 1796 வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மையாரோட காலகட்டம். இந்தியாவில் தென்னந்தனியாக அதாவது தனித்து நின்று ஆங்கிலேயரை எதிர்க்க நின்ற ஒரு பெண்ணரசி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். 1772 காளையார் கோவில் நடைபெற்ற போரில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் உயிரிழந்த பிறகு 8 ஆண்டுகள் கழித்து 1780 வந்து பார்த்திங்கன்னா இழந்த அரசாங்கத்தை வந்து மீட்டெடுத்த பெருமைக்குரிய சொந்தக்காரர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகளுக்கும் சிறப்புக்கு பெருமை சேர்த்தவர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட கூட பார்த்தீங்கன்னா 5000 படை வீரர்கள் போர் வீரர்கள்லாம் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு லெட்டர் மூலிமா உருது மொழியில் வந்து எழுதி இது பண்ணியிருப்பார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து இருந்த ஒரு போர் வீரர், சுதந்திர வீராங்கனை என்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரர். இவருடைய பிள்ளை அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகள் வெள்ளச்சி நாச்சியார் என்பது தான் இவங்களோட பின்னாடி இருந்தாங்க. அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா 1796 இயற்கை எழுதிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.